தேர்தலுக்கு அப்புறம் தானே சொல்லணும். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு தேர்தலுக்கு அப்புறம் மக்களுக்கே தெரிஞ்சிருங்க நரேட்டிவ் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல சொல்றாங்க, வியூகத்தை சொல்றாங்க, யூகத்தை சொல்றாங்க. முழுக்க திமுக எதிர்ப்பை மட்டுமே செய்கிற சேனல்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகமா, ஆதரவு நிலைப்பாட்டு தான் அதிகம். ஆதரவு நிலைப்பாட்டில் அதிகம். யார் ஆதரவு? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான் அந்த மாதிரி வேலை இல்லையே, சின்ன மீடியாக்கள் செய்யறது கிடையாது. தாவாய்க்காவுக்கு இந்த யங்ஸ்டருக்கு உள்ள பெரிய ஒரு வெற்றி ஆயிருக்கு. அதனால அது வந்து நிறைய வந்து இளைஞர்கள் வந்து தாவாக்கா இருக்க போறாங்க. ஏங்க, திமுகவில் வந்து இளைஞர் அணி ரொம்ப வலிமையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. வலிமையா உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நிர்வாகிகளே லட்சக்கணக்கான பேர் வந்து நிர்வாகிகள் உருவாகியிருக்கிறாங்க. இளைஞர் அணி மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. அப்போ இளைஞர்களுக்கான முக்கியத்துவங்கிறப்ப நீங்கள் வந்து கோகிலவாணின்னு ஒரு மருத்துவர் 28 வயசுல போட்டிட்டு இருக்காங்க. பதவிகள் ஒன்னே ஒன்று தானே சார் சொல்ல முடியும். சரி, பதவிகள் எத்தனை பேருக்கு நீங்க தாங்க? உதயநிதி ஸ்டாலின் வந்து எதிர்காலத்துல இளைஞரணிக்கு பின்னாடி ஒட்டுமொத்த கட்சியுமே போயிருங்கிற விமர்சனம் வந்திருக்கா இல்லையா? அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னொரு கேட்டகரி ஒரு நரேஷன் நீங்க கட்டுக்கதை சொல்றீங்கல்ல? இல்ல சார், இல்லங்க, ரிசல்ட் வரல, உங்களுக்கு எப்படி 20% வந்துருச்சு? இல்ல பொதுவா வந்து அழகாங்க டிபாக்கூர் வேலை இதைத்தாங்க எல்லாரும் கட்டமைக்கிறாங்க. அவர் எல்லா ஓட்டும் அவருக்கு விழுந்துருச்சு, அவர் 20% பெற்றுட்டாரு. நீங்க மட்டும் சொல்றது என்ன? காரணம், பல தேர்தல்களை சந்தித்து இருக்கிறார்கள், பல முறை போட்டிட்டு இருக்காங்க, வெற்றி தோல்விகளை சந்திச்சிருக்கிறாங்க, பல முறை திமுக வென்று இருக்கிறது, பல முறை தோற்று இருக்கிறது, 6 முறை ஆட்சி கட்டில அமர்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெர்சன்டேஜ் சொல்றதுக்கு ஒரு ஒரு கலை யதார்த்தம் இருக்கு. இவருக்கு என்ன இருக்கு கலை யதார்த்தம்? இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் வந்து சோசியல் மீடியா, நுகர்வு கலாச்சாரம், எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கடந்த காலத்தினுடைய வரலாறு தெரியல, உழைப்பினுடைய அடிப்படை தெரியல, வேர்கள் எங்க இருக்குன்னு தெரியல. சொகுசு வாழ்க்கையில உங்களுடைய மிஸ்டேக் இல்லையா? சொகுசு வாழ்க்கையில வளர்றான். வணக்கம் ராஜகம்பரன், சொல்லுங்க. இன்னைக்கு வந்து தேர்தலில் வந்து 2026 முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் இது தேர்தல் வந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் எலெக்ஷன் வரல. பத்திரிக்கையாளர்லாம் நிறைய வந்து டென்ஷன் ஆகிறாங்களா? என்ன காரணம்? ரிசல்ட்டை பற்றி ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏற்கனவே ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்க? அடுத்தது வந்து முக ஸ்டாலின் தான் வந்து சிஎம் வந்து இருக்க போறாருன்னு சொல்லி. அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. எப்படி சந்தேகம் இருக்கு? பொதுவாக வந்து எலெக்ஷனுடைய இது இருக்குல்ல, வேவ்ஸ், மக்களுடைய என்ன ஓட்டங்கள், இளைஞர்கள் மத்தியில் ஒரு வந்து அதிருப்தி இருக்கு. ஆக்சுவலாக அந்த வந்து அதிருப்தி வந்து பத்திரிகையாளனுக்கு மத்தியில் இல்லையே தவிர பொதுமக்கள் மத்தியில் வந்து ஆட்சிக்கு வந்து எதிரான ஒரு பெரிய எதிர்ப்புகள் இருக்கு. அதான் இவ்வளோ பெரிய ரிசல்ட்டாக 85%. சரி, அந்த எதிர்ப்பை யாரும் அல்ல போகிறது? ஒருவேளை உங்கள் கருத்துப்படி எதிர்ப்பு இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஆமாம் சார். அந்த எதிர்ப்பை அறுவடை செய்கிறதுக்கு, அதிகார அறுவடை செய்கிறதுக்கு, அதை கேட்ச் பண்ணுற இடத்துல எந்த கட்சி இருக்குது? அது வந்து தாவேக்காவும் அந்த இடத்துல வந்து அதிமுகவும் இருக்குது. நாம் தமிழர் 2 கட்சியுமே இருக்கா? நாம் தமிழரும் கொஞ்சம் இருக்குது அதில். சரி, அப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா 3 கட்சிக்கு ஷேர் ஆகுதுல, செதறதுல. ஆமாம் சார். நீங்கள் சொல்கிறது விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது விமர்சனம் நீங்கள் இப்படி கூட வைக்கலாம். எதிர்ப்பு ஒருமுகப்படுமா? ஒருமுகப்படுத்தாது. அதான் ஒருமுகப்படுத்தலைன்னா ஸ்டாலின் தானே வெற்றி பெறுவார். காரணத்தால் தானே இது வருது. இப்போ ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் தொடரும் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கை இங்கே பிறக்குதுன்னா, எதிர்கட்சிகள் எல்லாருமே பிளவு அரசியல் இருக்காங்க. அதனால வந்து ஸ்டாலின் தான் திரும்ப வர முடியும். வேற சாத்தியக்கூறுகள் இல்லையே. இது எப்படி அப்ப வந்து பத்திரிகையாளர்கள் நம்புறாங்க? இல்லை சார், இப்போ வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எல்லாமே இந்த தேர்தலில் வந்து அன்னைக்கு ஒரு இதில் முடிவில் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு முடிவில் இருந்தாங்க. தேர்தல் சமயத்தில் வாக்குக்கு அப்புறம் ஒரு விதமான ஒரு பதட்டம் ஆகுது. என்ன பதட்டமாக இருக்கு. நான் அவன் சொன்னது, நாங்கள் தேர்தலில் வந்து இந்த ஓட்டுகள் இருக்கு, எதிர்ப்பு ஓட்டு அதில் இருக்கு, ஆனால் அது வந்து தாவேக்காவுக்கு தான் இது இருக்கு, போயிருக்கு, அதிமுகவுக்கு இல்லை, போகலை அப்படின்னு சொல்கிறேன். எது வந்து அக்ரிமெண்ட் இருக்கா அந்த மாதிரி? இல்லை, அது பொய்யான கருத்து சொல்ல முடியல. இல்லை சார், பொய்யான கருத்தாக வந்து இது வந்து ரிசல்ட் வந்தோன்னு நீங்கள் வந்து பாப்பா சொல்ல முடியும். யூகம்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, யூகத்தின் அடி நாளைக்கு எக்ஸிட் போல் வருது, ஏன் வந்து இந்த ஓட்டுகள் வந்து இதுக்கு சொல்ல முடியாதா? அதிமுக
போச்சுன்னு வந்து இருக்க சொல்லக்கூடாதா? அதிமுக எப்படி போகும்? சார் உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அது எனக்கு தெரியல எப்படி போகும். முன்கூட்டியே எதுக்கு நீங்கள் முடிவு இப்போ எடுக்கிறீங்க? சரி, பத்திரிக்கையாளர்லாம் என்ன செய்யணும்? யதார்த்தத்தை தான் சார் சொல்லணும். யதார்த்தக்காலருக்குன்னு தனியாக கருத்து இருக்காதா? யதார்த்தத்தை எதிர்னு சொல்ற மீறி சொல்கிறாங்க சார். பிரபல பத்திரிக்கையாளர் ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு வந்து தமிழர்கள் இந்த சாப்பிட்றத வந்து திமுகனால தான் அப்படிங்கிறாரு. இன்னொரு பெரிய பத்திரிகையாளர் வந்து இங்கிலீஷ் பத்திரிகையாளர் சொல்றாரு, திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. அது அவங்க கருத்து. அப்படி ஒரு கருத்து இருக்கக்கூடாதா சார்? பத்திரிக்கை நானும் அதே தாங்க சொல்றேன், திமுக தான் வரும் நானும் தான் சொல்றேன். அப்படி ஒரு கருத்து இருக்கக்கூடாதா? சார், அது வந்து தேர்தலுக்கு அப்புறம் தானே சொல்லணும். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு தேர்தலுக்கு அப்புறம் மக்களுக்கே தெரிஞ்சிருங்க நரேட்டிவ் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல சொல்றாங்க, வியூகத்தை சொல்றாங்க. ராஜகபர் சார், நீங்க வந்து நரேட்டிவ் வந்து செட் பண்ணாதீங்க. திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு இருக்கு வரும்னு சொல்லி நீங்க எதுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இருக்கு பண்றீங்க. இனிமே பண்ணி என்ன பண்ணா அதான் ஓட்டு முடிச்சிருந்துச்சுல? இல்லை, அதுக்கு முன்னாடியும் செஞ்சே இல்லை சார். இப்போ ஆச்சுல நீங்க இதாக இருக்கலாமா? சும்மா வந்து இருக்கலாம்ல. சரி, எதிர்ப்புகள் ஓட்டு இருக்குங்கிறிய, அந்த அந்த ஓட்டு ஃபுல்லாக தாவைக்காக தான் வந்துச்சுங்கிறிய. இது வந்து அது உண்மையா பொய்யா? தாவேகாவுக்கு வந்து வாக்கு சதவீதம் கூடி இருக்கிறது, அதாவது எதிர்ப்பு வாக்கு வங்கி உருவாயிருக்கு அப்படிங்கிறது உண்மையா பொய்யா? அது வந்து திமுக பலகீனமா இல்லையா? அது சொல்லுங்க நீங்க. எது எதிர்ப்பு ஓட்டுங்கிறது திமுக இதா இல்லையா? ஜனநாயகத்துல எதிர்கருத்து இருக்கத்தானங்க செய்யும். சட்டப்பேரவையில் இருக்கும்போது முதலமைச்சர் மட்டுமே பேசுவாரு, எதிர்கருத்தும் இருக்கத்தானே செய்யும். அதுதானே ஜனநாயகம்னு பேரு. சார், நீங்க சொல்ற கருத்து வச்சுக்கோ, அது வரக்கூடாதா? அதை வந்து நீங்க விவாதிக்கவே இல்லையே. பத்திரிகை மத்தியில மீடியாக்கள் வந்து அரசுடைய வந்து தவறுகளை சரியா வந்து விமர்சிக்கல. விமர்சிச்சா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு விமர்சனம் தொடர்ந்து நடக்குது. ஒரே ஒரு வேங்க வேலை வச்சுக்கிட்டு எவ்வளவு வருஷம் ஓட்டிருக்காங்க. அது சுமார் ஒரு சாம்சங் வச்சு எவ்வளவு நாள் ஓட்டிருக்காங்க. சின்ன குரூப் சார், அது சின்ன குரூப் சார். இந்த குரூப் பெரிய கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. ஒரு சம்பவத்தை எல்லாம் முன்னிலைப்படுத்தி ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சியவே வந்து அலங்கோட ஆட்சின்னு சொல்லியிருக்காங்களே பல பேர். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அவ்வளவா விசாரிக்கல சார். ஒரு 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 பேனாவுக்கு எல்லா மீடியாவும் வந்து இதாக கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஒரு பெண்ணுக்கு எல்லா மீடியாவும் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. எப்படி கண்ட்ரோல்? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், முழுக்க திமுக எதிர்ப்பை மட்டுமே செய்கிற சேனல்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகமா, ஆதரவு நிலைப்பாட்டு தான் அதிகம். ஆதரவு நிலைப்பாட்டுகள் அதிகம். யார் ஆதரவு? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான் அந்த மாதிரி வேலை. சின்ன மீடியாக்கள் செய்யறது கிடையாது. இல்ல, நீங்க சொல்றது தவறான கருத்து. சன் நியூஸ், கலைஞர் டிவியை தவிர எல்லா டிவியுமே திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கு. இல்லை சார், சில கூட எதிர் விமர்சனத்துக்கு கருத்துக்கு வந்து வாய்ப்பளிக்கிறாங்க, மாற்று கருத்துக்கு. எல்லாமே எதிராக தாங்க இருக்கு. திமுக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் புதுசு கிடையாதுல. இந்த தேர்தலில் வந்து நம்ம என்ன வந்து ஒரு பாடம் இருக்குன்னு சொன்னா, இளைஞர்களுக்கு திமுகவிலையோ அண்ணா திமுகவிலையோ பெரிய வாய்ப்புகள் இல்லை. எம்எல்ஏ சீட்டு வந்து இளைஞர்களுக்கு வந்து கொடுக்கப்படவில்லை. துரைமுருகனை போன்றவர்கள் கண்டினியூவாக எம்எல்ஏ ஆகிறாங்க. இப்போ ஏடிஎம்கேல இளைஞர்கள் வாய்ப்பு கொடுத்தாங்களா? இல்லை சார், அதான் இல்லை. அதனால தான் மக்கள் வந்து அந்த யங்ஸ்டர் ஃபுல்லாக தாவாக்காவை நோக்கி சொல்கிறான் சார். சரி, தாவாக்காவுக்கு இந்த யங்ஸ்டருக்கு உள்ள பெரிய ஒரு வெற்றி ஆகிருக்கு. அதனால் அது வந்து நிறைய வந்து இளைஞர்கள் வந்து தாவாக்கா இருக்க போறாங்க. ஏங்க, திமுகவில் வந்து இளைஞர் அணி ரொம்ப வலிமையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. வலிமையாக உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நிர்வாகிகளே லட்சக்கணக்கான பேர் வந்து நிர்வாகிகள் உருவாகியிருக்கிறாங்க. இளைஞர் அணி மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. அப்போ இளைஞர்களுக்கான முக்கியத்துவங்கிறப்ப நீங்கள் வந்து கோகிலவாணின்னு ஒரு மருத்துவர் 28 வயசுல போட்டிட்டு இருக்காங்க. பதவிகள் ஒன்னே ஒன்று தானே சார் வந்து சொல்ல முடியும். சரி, பதவிகள் எத்தனை பேருக்கு நீங்க தாங்க? உதயநிதி ஸ்டாலின் வந்து எதிர்காலத்துல இளைஞரணிக்கு பின்னாடி ஒட்டுமொத்த கட்சியுமே போயிருங்கிற விமர்சனம் வந்திருக்கா இல்லையா? அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னொரு கேட்டகரி. சரி, இந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு, அவர் லீகல் சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு, வாரிசு சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு. அதனால அவர் வந்து சிஎம்ஓ. அவர் ஒரு தனி நபருங்க. கட்சியில மற்ற இளைஞர்களை சொல்லுங்க, அவரை விட்டுருங்க. அவரை விட்டுட்டு மிச்சதெல்லாம் இளைஞர்கள் நிறைய பேர் அப்படித்தான். ஒன்றும் பெருசா இது கொடுக்கப்படலையே, வாய்ப்பு கொடுக்கப்படலையே. நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. நிறைய யங்ஸ்டர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு, கொடுக்கப்படவில்லை. அதோடைய விரக்தி தான் இந்த மாதிரி ஒரு இது. எந்த கட்சியிலாம் இளைஞர்கள் வந்து அதிகமாக வாய்ப்பளிக்கப்படுறாங்க? தாவேகா விடுங்க. தாவேகாங்கிறது இன்னும் வந்து முழுமையாக உருவாகி இன்னும் வந்து முழுமையடையாத ஒரு கட்சி. சரி,
அது வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை மாதிரி அது அதை வளர்ந்துக்கிட்டு சரி சார், அதை கண்டி டெலிவரியே ஆகலை. அதை கண்டி இந்த 4ஆம் தேதி தேர்தலுக்கு பின்னாடி தான் அது ரிசல்ட் வந்த பின்னாடி தான் அதுக்கு என்ன பெர்சன்டேஜ் இருக்கு, அதுக்கு என்ன ஆதரவு இருக்குங்கிறதே அப்புறம் தான் தெரிய வரும். அதை கண்டு வந்து நீங்க ஏன் சார் அஞ்சுறீங்க? யார் அஞ்சுறா? 75 வருட கால திமுக ஏன் வந்து அஞ்சுது? தாவேக்கா எங்க அஞ்சிருக்காங்க? நிறைய அஞ்சுது. இப்போ அவளுடைய ஃபேஸு, அவளுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு எல்லாத்தையும் பார்த்தா தாவேக்காவை கண்டு அஞ்சுறாங்க. அவருடைய இந்த ஆதரவாளர்கள் செந்தில் என்ன சொல்லியிருக்காரு, பதறி இருக்காரு. யங்ஸ்டர் ஃபுல்லாக வந்து இதுக்கு போட்டா அது இந்த கம்பெனிக்காரன், ஐடி கம்பெனி. அதுவே மூல பொய்யான தகவல். எல்லா இளைஞர்களுமே தாவேக்கு ஆதரவாளர்களா? அவர் தானே சார் சொல்லியிருக்காரு, செந்தில் சொல்லி. அவர் விடுங்க, நான் உங்களை கேட்குறேன், இது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் தாவேக்கு ஆதரவாளர்கள் இல்லை சார், அப்படி சொல்ல நான் சொல்ல தவறான கருத்து. பெரும்பான்மையான வந்து இளைஞர்களில் ஒரு சிறு பகுதி வேணா அவருக்கு ஆதரவாளர்களா இருக்கலாம். எல்லா இளைஞர்களுமே டிவிக்கில் இருக்காங்கிறது பொய்யான தகவல். அது எப்படி சொல்ல முடியும்? சரி, அப்படி இளைஞர்கள் மட்டுமே 30 வயதுக்கு கீழானவர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்குலாம் வர முடியுமா? ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் வர முடியும். வரலாம் சார், அதெல்லாம் வர முடியாது. 30% கடக்கிற கட்சி தான், அதை தாண்டற கட்சி தான் அதிகார மையம் ஆக முடியுமே தவிர டிவிக்கெல்லாம் அதிகார மையமா ஆகவே முடியாது. அன்றைய நாடுகளில் வந்து வந்து ஸ்ரீலங்கா எடுத்துங்க, நேபாள் எடுத்துங்க, பங்களாதேஷ் எடுத்துங்க, இங்கெல்லாம் வந்து யங்ஸ்டர் மூலியமாக தான் ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. அது புரட்சி நடக்கிற இடம், கிளர்ச்சி நடக்கிற இடம். நான் ஜனநாயகத்தில் ஓட்டு போற இடத்துக்கு வாங்க. இதுவும் ஒரு பெரிய இது சார், புரட்சி சார். இளைஞர்கள் வந்து எங்கெங்கேயோ இருந்துலாம் வந்து இது போட ஓட்டு போடுறாங்க சார். இதுல வந்து தமிழ்நாடு வரலாற்றுல இப்படி இல்லை சார். விஜய் முதல்ல களத்துக்கே போகாதவர், 234 தொகுதிக்கு போகாதவர், தன்னை நம்பி இருக்கிற வேட்பாளர்களுக்கு கூட பிரச்சாரத்தை முழுசா செய்யாதவர், தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்கிட்டு பல கூட்டங்களை ரத்து செய்தவர், செயல்பாடு அற்றவராக, உழைப்பற்றவராக, திடீர் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறார். இது வந்து உங்களுடைய சாதகத்தை நம்பிக்கிட்டு கிடக்காரு. அவருக்கு கலை யதார்த்தத்துல அவர் என்னவா இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி. ராஜர், இது உங்களுடைய அபிப்பிராயம். ஆனா அவன் வந்து தொண்டர்களை எங்களுக்கு அவர் வந்து சந்திக்க வேண்டியதில்லை. அவருக்கு வந்து நாங்கள் தான் ஆதரவாளர், நாங்கள் தான் இது ஓட்டு போடுவோங்கிறானே, நீ வந்து அவனுக்கு என்ன சொல்ல போறிய? அது ஒரு சிறு கூட்டங்கிறேன். நீங்க வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடாக அதையும் காட்டுறீங்க. 20% ஒரு ஜனநாயகத்தில் 20%ங்கிற ஒரு சிறு இதுன்னு சொல்லி எதுவும் முடியாது, ஒதுக்க முடியாது. சரி, 33% பெற்றவங்க வந்து ஆட்சி அமைக்கிறான். சரி, 20%ங்கிறது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு மேஜர் அமௌண்ட். இப்போ மேஜர் இது, அதை நீங்கள் இது நீட்டு போக முடியாது. 20 வந்துருச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வந்துரும். நீங்களும் ஒரு நரேஷன் இல்ல நீங்க கட்டுக்கதை சொல்றீங்கல்ல. இல்ல சார், இல்லங்க, ரிசல்ட் வரல, உங்களுக்கு எப்படி 20% வந்துருச்சு? இல்ல, பொதுவா வந்து அழகாங்க டிபாக்கூர் வேலை, இதைத்தாங்க எல்லாரும் கட்டமைக்கிறாங்க. அவர் எல்லா ஓட்டும் அவருக்கு விழுந்துருச்சு, அவர் 20% பெற்றுட்டாரு. நீங்க மட்டும் சொல்றது என்ன? திமுக வந்து காரணம், பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறார்கள், பல முறை போட்டிட்டு இருக்காங்க, வெற்றி தோல்விகளை சந்திச்சிருக்கிறாங்க, பல முறை திமுக வென்று இருக்கிறது, பல முறை தோற்று இருக்கிறது, 6 முறை ஆட்சி கட்டில அமர்ந்து இருக்கிறாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு பெர்சன்டேஜ் சொல்றதுக்கு ஒரு ஒரு கலை யதார்த்தம் இருக்கு. இவருக்கு என்ன இருக்கு கலை யதார்த்தம்? இவர் இன்னைக்கு காலையில திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாரு, நாளைக்கு சாய்பாபா கோயிலுக்கு போறாரு, இப்படி கோயில் கோலமா சுத்திட்டு இருக்கிறாரு. அவர் எங்க மக்களை பார்க்காத ஒருத்தருக்கு எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க? மக்கள் என்ன மடையை போடுறாங்க சார், முட்டாள்களா மக்கள்? போடுறாங்க சார். ஏங்க ஒட்டுமொத்த மக்கள் கிடையாது, ரசிகர்கள் கூடுறாங்க. நீ எப்படி அது வந்து ரசிகர்கள் மட்டுமே கூடி வந்து ஒரு அரசியலை மாத்திர முடியுமா? எம்ஜிஆர் வச்சு தானே சார் திமுக வளர்ந்துச்சு. எம்ஜிஆர் இல்லாம இல்ல அம்மா வந்து திமுக வளர்ந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஏங்க கட்சி தொடங்கும் போது எம்ஜிஆர் இருந்தாரா? 49 எம்ஜிஆர் இருந்தாரா? அண்ணா கூப்பிட்டாரு. இருங்க, அவர் பின்னாடி வந்து சேர்றாருங்க, அவர் காங்கிரஸ்காரங்க. அண்ணா என்ன சொல்றாரு? அவரை நம்பியா கட்சி ஆரம்பிச்சாங்க. அண்ணா என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் இதை காட்டினாதான் இது தாங்க ஒரு விளம்பரத்துக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி அவர் பயன்பட்டு இருக்காரு. அதுக்காக அவர் தான் கட்சி கிடையாது, அண்ணா தான் கட்சி. அண்ணாவின் தம்பிகளாக இருக்கக்கூடிய நாவலர் நடிச்செழியன், கலைஞர் கருணாநிதி, பேராசிரியர் அன்பழகன் போன்ற அறிஞர்கள் தான் கட்சியை வளர்த்தாங்களே தவிர அண்ணாவுக்கு கவர்ச்சி அரசியல்ல அவர் ஒரு பார்ட். சரி, அண்ணாவுக்கு அதிகமாக வந்து இது கூட்டம் வந்துச்சா, எம்ஜிஆருக்கு அதிகமாக கூட்டம் வந்துச்சா? ஏங்க அண்ணாவை அண்ணா வந்து தலைவர். ஏங்க சார், ஒரு அறிஞனுக்கு ஒரு அறிஞனுக்கு கொடுக்குற கூட்டத்துக்கும் ஒரு கோமாளிக்கு கொடுக்குற கூட்டத்துக்கும் வேறுபாடு சார். ஜனநாயகத்தில் அது அறிஞராக கோமாளியாங்கிறது இது பிரச்சனையே கிடையாது. சரி, ஜனநாயகத்தில் எவன் அதிகமாக இது வாங்குறானோ, ஓட்டு வந்து வாங்குறானோ அவன் தான் வந்து அறிஞர். சரி, அவன் தான் வந்து ஜனாதிபதி. பெரிய ஆளுமைன்னு சொல்லுவீங்களா? அவன் வந்து சிஎம் சார். ஜனநாயகத்தில் என்ன சார்,
வாக்காளர்கள் ஓட்டு எண்ணிக்கை அதானே சார் ஜனநாயகம். அதை மட்டும் பேசுங்க நீங்கள். சரி, அறிவாளியை பற்றி எதை பேசுங்க? கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் எதுவுமே தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. இப்போ அப்போ எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். எந்த கட்சின்னு கிடையாது சார். எனக்கு எந்த கட்சி இதாக இருக்கோ வயபுல்லாக இருக்கோ நான் அதில் இது ஓட்டு போடுறேன். இப்போ நீங்கள் என்னென்னா இப்போ நீங்கள் தற்கூரி அரசியலுக்கு இடத்துக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துட்டியா சார்? நீங்கள் சொல்கிற அரசியல் என்னன்னா, ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கும்பலை சேர்த்தா போதும், ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டம் தேவையில்லை, பின்னாடி முறைப்படுத்தப்பட்ட கூட்டம் தேவையில்லை, கொள்கை வெளிப்பட்ட கூட்டம் தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டியா? ராஜகம்பன் சார், நாங்கள் பின்னாடி அந்த இதை நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம், ஆர்கனைசிங்கை வந்து இது பண்ணிக்கிறோம். இளைஞர்களே பின்னாடி நாங்கள் வந்து இது வச்சுருவோம். எம்ஜிஆர் வந்து சோடா குடிச்சிருக்காரு. சோடா குடிச்சு ஒரு வச்சதை என்ன பண்ணால் ஒரு அண்டாவில் வந்து இது கலந்து பௌத்திரிவாளர் பண்ணுற இதில் அமைப்பில் அண்டாவில் வந்து கலந்து. நான் ஒரு கதை சொல்லவா? இதே மாதிரி சம்பவம் நான் சொல்லவா? சொல்லுங்க. சில்க் ஸ்மிதா கடிச்ச ஆப்பிள் 25,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்துக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்போ சில்க் ஸ்மிதாவை தமிழ்நாட்டுக்கு சிஎம்ஆக்காம விட்டுட்டாங்கிற கருத்தை சொல்றீங்களா? அப்போ சார் தமிழ்நாட்டுக்கு அவங்க தான் அடுத்த புரட்சி தலைவியாக வர வேண்டியது, அவங்க சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. இது என்னங்க அபத்தமா இருக்குது? இல்லைங்க, கூட்டம் எல்லாருக்கும் கொடுங்க சார். ஜனநாயகத்தில் அதான சார் முக்கியம். இப்போ ஒரு கரடியை கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங் மாலுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாரும் கரடியை பார்ப்பானா? யாரை பார்ப்பான்? உங்களை பார்ப்பானா? கரடியை தான் பார்ப்பான். உடனே கரடி வந்து மேயர் ஆயிருமா சென்னைக்கு? இல்லை ராஜகோபால், ஜனநாயகத்தில் என்ன முக்கியம்? கூட்டம். கொள்கை வேணாம், ஓட்டு தான் முக்கியம். கொள்கை என்னங்க இருக்கு? எந்த கட்சிக்கு எந்த எந்த கொள்கை இருக்கு? என்ன கொள்கை இருக்கு? இப்போ சமூக நீதி தேவையில்லை, இடஒதுக்கீடு தேவையில்லை, அரசு சார்ந்த நலத்திட்டங்கள் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நேரடியாக ஒரு சினிமா நடிகர்கிட்ட ஒரு நாட்டை ஒப்படைச்சிட்டு நம்ம வந்து வேடிக்கை பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம தயாராகிட்டோம். நீங்கள் ராஜகம்பன் திரும்ப ஒரு வார்த்தை சொல்றீங்க. இன்னைக்கு சினிமா வச்சுதான் தமிழ்நாடு வந்து அரசியல். எப்படி? பேசிக். அப்போ ஏன் நடிகர் திலகத்துக்கு ஓட்டு விழுகலை? ஏன் கமலஹாசனுக்கு ஓட்டு விழுகலை? டி ராஜேந்தருக்கு ஏன் ஓட்டு விழுகலை? மன்சூர் அலிகானுக்கு ஏன் ஓட்டு விழுகலை? கமலஹாசன் இது இருந்தாரு, வாங்கினாரு. முதலமைச்சர் ஆயிட்டாரா? ஏற்கனவே ஓட்டு வாங்கினாருங்க. அதிகார மையமா வாங்க போய் தானே நீங்க இதுல திமுக அவருக்கு இது கொடுத்துருக்காங்க, எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க. இல்ல அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரா? எம்ஜிஆர் ஆயிட்டாரா அவரு? சார் எல்லாரும் சக்சஸ் ஆக முடியல. சரி, கமலஹாசன் இடத்த விஜய் பிடிப்பாருன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்ப கமலஹாசன் இடத்த பிடிக்க மாட்டேன், அதுக்கு மேலேயே பிடிப்பார். என்ன பிடிப்பாரு? அதுக்கு மேலேயே பிடிப்பார். அப்ப எடப்பாடி வந்து எதிர்கட்சி தலைவரா நீடிக்க மாட்டாரா? இவர் தான் எதிர்கட்சி தலைவரா? இந்த வாட்டி கிடையாது, அடுத்த வாட்டி அவர் வந்து சிஎம் எல்லாம் வாய்ப்பு நடக்காதெல்லாம் பேசாதீங்க. நீங்க சும்மா வந்து இந்த அத்தைக்கு மீச முளைக்க எப்ப முளைக்கும் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இப்போ இந்த தேர்தலில் அவர் முதல்ல எம்எல்ஏ ஆவாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. யார்? பெரம்பூருக்கே அவர் முழுமையாக போய் வந்து தொகுதியை போய் பார்க்கல, திருச்சி கிழக்குக்கே அவர் போகலை. அவர் ஒரு ரோட் ஷோ நடத்துகிறாரு, ஃபேஷன் ஷோ நடத்துகிறாரு, இப்போ கோயில் குளம் சுற்றிட்டு இருக்கிறார். அவர் அரசியல் பணியே செய்யலை, இன்னும் தொடங்கவே இல்லை. ஒரு மேஜிக் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இந்த வித்தை காட்டுற வேலையை எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள்னு நான் நம்பலை. இல்லை, சிறு கூட்டம் அதை நம்புது. அதுக்கான பர்சன்டேஜா ஒரு 10%, 12% அவர் பெறுவாரு. ஆனா அவர் அரசியல் சக்தி ஆயிட்டாரு, அதிகார மையம் ஆயிட்டாரு, வெற்றி பெற்றுட்டாருங்கிறத யாரும் ஏற்க மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கு, அதை நீங்க மறுக்க முடியாது. சரி, இவருக்கு மட்டும்தான் இருக்காது. இவருக்கு மட்டும் இப்போதைக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கு. வேற எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இந்த யங்ஸ்டர் மத்தியில் பெரிய இது வரவேற்பு இருக்குல்ல. இதுக்கு சீமான கொஞ்சம் போல இருக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர விஜய்க்கு வந்து மேஜராக ஒரு சப்போர்ட்ஸ் அதில் இருக்குது. அது சரியா தவறாங்கிறது அடுத்த பிரச்சனை. ஒரு வெறுப்புன்னு இதாக விஜய் வந்து எதிர்க்கட்சி தலைவர் காரணமாக இப்படி இருக்க வராரா? சரி, ரைட்டுங்க, இளைஞர்கள்லாம் இருக்கான்னே வச்சுக்கிருவோம். அவர் என்ன பிடிச்சிருவார்? அதை வைத்து என்ன செய்வார்? ஃபியூச்சரில் அவர் ஒரு சொல்லப்படுற இடத்துலாம் இல்லைங்க. 4ஆம் தேதி அவர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஃபியூச்சர்லாம் நீங்கள் ஜோசியக்கார மாதிரி சொல்லாதியா. 7.5 வருஷம் ஜனி இருக்கு, அப்புறம் விளையிரும் சொல்லாதியா. அதெல்லாம் சொல்லாதியா. ஒரு குறிப்பிட்ட எல்லா இடத்த அவர் அடைவார். அதுதான் என்ன குறிப்பிட்ட அரசியல் அவர் என்ன அடைவார்? தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார் சார், அவ்வளோதான். அதுக்காண்டி அவர் நடிக்க போயிடுவாருங்க. வந்து அவருக்கு வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் வராது, அவர் சினிமா நடிக்க போயிடுவார். அவரால் வந்து இன்னொரு 5 வருடம் இன்னொரு தேர்தலுக்கு, ஒரு சட்டப்பேரவை தேர்தலுக்கு காத்திருக்கிறனா ஒரு நடிகை 5 வயசு கூடி போயிடும். உங்களுடைய ஆசை அது? ஆசை கிடையாது. கரூர்ல அப்படித்தான் நீங்க சொன்னீங்க, வருமானம் அவருக்கு கெடுதுங்க, அவர் போயிடுவார். கரூர்ல அப்படித்தான் சொன்னாங்க. அவரை வந்து திரையில பாக்குறதுனால தான் அவன் ஏமாறுறான். திரையில நடிக்கிறத நிப்பாட்டிட்டாருன்னா அவர் கவர்ச்சி அரசியல் காலி ஆயிரும். அதனால அவர் திரும்ப வந்து நடிக்க போயிடுவாரு. எப்பயாவது மாசம் ஒரு நாள் அறிக்கை விடுறாரு, எப்பயாவது எக்ஸ்தலத்தில் எதுலையாவது இன்ஸ்டாகிராமில் பேசுவார்.
கள அரசியலுக்கு ஒரு நாளும் வந்து ஒரு வரமாட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜெயலலிதா வந்து பெரும்பாலும் வந்து தோத்துட்டான்னு வச்சுங்களேன், வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. எலெக்ஷன் போது அவள் இருப்பாள். அவள் வந்து சிஎம் ஆகலையா? ஜெயலலிதா மேல 1000 விமர்சனங்களை நீங்க முன்வைக்க முடியுங்க. அவர் வந்து முழுக்க வந்து செயல்படாத தலைவருங்கிற விமர்சனத்தை நான் ஏற்க மாட்டேன். 6 மாதம் தேர்தல் பணி செய்வாங்க. சரி, அது கட்டமைப்பு இருக்கிற கட்சி. இது வந்து காலாவதியா ஒண்ணுமே இல்ல. இது கட்டாந்தர கட்சிங்க, கட்டமைப்பு இருக்கிற கட்சி உருவாக்கலாம் சார். அது கட்டாந்தரங்க. இப்போதானே சார் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். குழந்தை இப்போதானே சார் வந்து பிறந்திருக்கு. அதுக்குள்ள எந்திரிச்சு ஒருத்தர் எந்திரிச்சு ஓடினோம்னா அப்படின்னா சொல்றதே நீங்க தான், நாங்களா சொல்றோம். எப்படி கட்டமைப்பு இல்லாத கட்சின்னு சொன்னோம்னா குழந்தைங்க கட்டமைப்பு இது பண்ணி வைக்கிட்டு குழந்தைகளை தூண்டி விட்ட கட்சி, குழந்தைகளுக்கான கட்சி இல்ல. அதை வந்து நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணுமா? ஏன் இப்ப சொல்றீங்க? மொத்தத்துல தமிழ்நாட்டினுடைய சீரழிவு அரசியல் விஜய்கிட்ட இருந்து தொடங்குகிறது. இதுவரைக்கும் எம்ஜிஆருக்கு ஒரு திராவிட கொள்கை இருந்தது, அதுபோக கவர்ச்சி இருந்தது. எந்த கொள்கையும் தேவையில்லை. ஒரு முரட்டு கூட்டம், ஒரு முட்டாள் கூட்டத்தை வந்து இளைஞர்களை தூண்டிவிட்டு ஒரு கும்பல் மனோபாவத்தில் ஒரு பர்சன்டேஜை பெற்று அதை வைத்து பேர அரசியலை நடத்தி பிஜேபிக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு தர்ற வேலையை தான் செய்ய முடியும். தவிர காரணம் திராவிட கட்சிகள் தான். இது திராவிட மாடல் தான். அதிமுக காரணமா? அதிமுக திமுக காரணம் தான். என்ன காரணம்? ஒரு விஜய்க்கு இவ்வளோ தூரம் யங்ஸ்டர்ஸ் இப்போ வாடுற வரைக்கும் நீ 75 காலம் ஒரு ஆட்சியில் இருந்திருக்க, மாறி மாறி இருந்திருக்காப்புல திமுக அதிமுக கட்சி நடத்திருக்காங்க. இந்த யங்ஸ்டரை இவனால ஏன் இது பண்ண முடியல, கவர முடியல? அதற்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் வந்து சோசியல் மீடியா, நுகர்வு கலாச்சாரம், எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கடந்த காலத்தினுடைய வரலாறு தெரியல, உழைப்பினுடைய அடிப்படை தெரியல, வேர்கள் எங்கே இருக்குன்னு தெரியல. சொகுசு வாழ்க்கையில உங்களுடைய மிஸ்டேக்கா இல்லையா? சொகுசு வாழ்க்கையில வளர்றான். அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், பால் பாக்கெட் வந்து ஏதோ ஒரு மிஷின்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறான். அது மாட்டின் வந்து பசு மாட்டினுடைய மடுவுல இருந்து வருதுங்கிறத அவன் பார்க்காதவனா இருக்கான். ஒரு தலைமுறை வந்து என்ன நுகர்வு வெறி பிடித்தவனாக, ரஷ்ய வெறி பிடித்தவனாக இருக்கான். அவனுக்கு கல யதார்த்தம் அரசியல்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் உருவாயிருக்காங்க. இவர்கள் படிப்படியாக வந்து அவர்கள் வந்து அரசியலை வந்து இந்த தோல்வியின் வழியாக கற்றுக்கொள்வார்களே தவிர இது நீடிக்காது. தாவேகாங்கிற கம்பெனி நீடிக்காதுங்க. இளைஞர்கள் அந்த பக்கம் திரும்புவதற்கு என்ன காரணம்? திராவிட கட்சியினுடைய ஃபெயிலியர்னு இதை வந்து எடுத்துக்கலாமா? சரி, அல்லது ஃபெயிலியர்னு எடுத்துக்கிற முடியும். ஏன் சார், நீங்கள் தானே சார் எல்லாம் இருக்கீங்க. தமிழ்நாடே நீங்கள் தான் கலைஞர் எல்லாமே இவருக்கிறிய கலைஞருக்கிறிய. அப்புறம் எப்படி இந்த யங்ஸ்டர்லாம்? சினிமாவுக்கும் யதார்த்தத்துக்கும் வேறுபாடு தெரியாத ஒரு கூட்டம் உருவாயிருச்சுங்கிறது வேணா சொல்லுங்க. தற்கூரிகள் தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்கூரிகள் இருக்கான். சரி, சினிமா வந்து தருதலைகள் இருக்கான். சினிமா வந்து இங்கே இந்த மாநிலத்தில் மட்டுமா? மற்ற மாநிலத்திலே இல்லையா சினிமா? சரி, கேரளாவில் இல்லையா? சரி, இதில் இல்லையா? ஆந்திராவில் இல்லையா? மற்ற இதில் இல்லையா? மாநிலத்தில் இல்லையா? சரி, ஏன் வந்து இங்கே மட்டும் இந்த நிலைமை? அதுக்கு என்ன வந்து அடிப்படை காரணம் என்ன சொல்லுங்கள். வேங்க, சினிமா திரையரங்கத்தின் இருட்டுக்குள் தன் தலைவனை தேடுகிற ஒரு தலைமுறை உருவாயிருச்சு. இது திருத்தப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டுமே தவிர இதை நியாயப்படுத்துறது சரியான விஷயம் கிடையாது. நியாயப்பட சரி. ஆனால் இதை திரைப்படத்தை வச்சு திரைப்படங்கள் தான் இந்த வந்து தமிழ்நாடு வந்து அரசியலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக வந்து இருந்துச்சு. அதுவே இப்போ உங்களுக்கு திமுகவுக்கும் அதிமுக எதிராகும் போது நீங்கள் அதை எதிர்த்து வந்து சொல்கிறீங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து இது குடும்பம்னு வந்து இது வந்து எடுத்திங்கன்னா சினிமா சார்ந்தது தான். 100% வந்து இது சினிமா சார்ந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களாலையும் சொல்ல முடியாது. சினிமா சார்ந்த முழுசாக அது வந்து சினிமா சார்ந்த ஒரு இதுதான் குடும்பம். அது வசனம் எழுதுறதுக்கும் நடிக்கிறதும் ஒன்றும் கிடையாது. இது வேற, அது வேற. சிந்தனையாளர்கள் எத்தனை வேற ரைட்டர்ஸ் தெரியும். ஆர் செல்வராஜன் ஒருத்தர், முத்து வந்து நடிச்சிருக்காரு, அவர் ஃபெயிலியர். ஸ்டாலின் வந்து நடிச்சிருக்காரு, ஃபெயிலியர். இவர் நடிச்சிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் பெரிய வெற்றி பெறல, பெரிய வெற்றி, 1-2 படம். அப்போ சினிமா ஃபீல்டில் தான் இருந்திருக்காங்க. அவங்க சினிமாவில் தாக்கத்தை உண்டாக்கலைங்கிறது நீங்கள் ஒத்துக்கிட்டியா? தாக்கத்தை உண்டு பண்ண முடியல. நம்ம சொன்ன 3 பேருமே ஃபெயிலியர்னா அவங்கனால சினிமாவனால எந்த தாக்கத்தையும் உருவாக்க இருக்கு. அப்ப சினிமா குற்றச்சாட்டை வந்து அந்த ஃபேமிலி மேல வைக்கிறதுங்கிறது அபத்தமானது இல்ல சார். அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கிறாங்க. ஏன்னா வசனம் எழுதுனதுங்கிறது அறிவு கூர்மையான விஷயங்கள். அது வந்து சிந்திக்க தூண்டுகிறது. அம்பாள் என்றைக்கடா பேசினால் முட்டாளேன்னு கேட்டதெல்லாம் பகுத்தறிவு பிரச்சாரம் தானே தவிர சமூகத்தை வழிகெடுக்கிற பிரச்சாரம். அறிவியல்னு சொல்லாதீங்க, இலக்கியம்னு சொல்லுங்க. தாங்க, அது ஒரு இலக்கியம் தான், அறிவு கிடையாது. ஆனா
இலக்கியமே அறிவில் இருந்தால் இல்லை சார், அறிவியல் வேறு, அது இலக்கியம் வேற. இருக்கட்டுங்க. அது வந்து சிந்திக்க தூண்டியது. சீரழிவு கலாச்சாரத்துக்குலாம் அது வழிவகுக்கலை. சீரழிவு கலாச்சாரத்தை இப்போது தொடங்கி இருக்கிறாங்க. எம்ஜிஆரோட விஜய் ஒரு நாளும் ஒப்பிட முடியாது. ஏன் சார்? எம்ஜிஆருக்கென்று தனித்தன்மைகள் உண்டு. அவர் அண்ணாவிடம் பயிற்சி பெற்றவர், காமராஜரை வந்து நேசித்தவர். அவருக்கு அரசியலில் வந்து ஒரு 25 ஆண்டு கால பயணத்துக்கு பின்பு தான் அவர் முதல்வர் ஆனார். திடீர் அரசியல்வாதியெல்லாம் எம்ஜிஆர் தோன்றலை. எம்ஜிஆரோட விஜய் ஒரு நாளும் ஒப்பிட முடியாது. விஜய் ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு கூட்டத்தை உருவாக்கி குறுகிய கால அறுவடைக்கு அவர் ஆசைப்படுறாரு. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இந்த தேர்தலில் ஒரு 4ஆம் தேதி வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடும். 4ஆம் தேதி மேலே உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.